الله الرحمن الرحيم. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார் என்ற அந்த கேள்விக்கு வாழ்க்கை என்றாலே இவரை போன்று வாழ வேண்டும், வாழ்வாதாரம் என்றாலே இவரை போன்று தேட வேண்டும், தன் வாழ்க்கை குடும்பத்தை இப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், தன் மனைவி மக்களை இப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அரசியலும் கூட, அரசியல் என்றால் அந்த முகம்மதை பாருங்கள், அந்த முகம்மது செய்த அந்த ஆட்சி அதிகாரம் தான் இன்னைக்கு உலகத்திற்கு முன்மாதிரி அரசியல் என்று சொல்லி அரசியல் ஆன்மீகம் மத்தனையிலையும் சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நாம சொல்ற முறையிலே இன்டர்நெட் பதில் சொல்லுங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டா the leader of the historical of the hero முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலக வரலாற்றிலேயே ஆட்சியாளர்களுக்கே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா துறையிலையும் சிறந்தவர் என்று நம்முடைய அறுபடை நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பதில் வருகிறது என்றால் அப்படிப்பட்ட நபியை தான் நாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம். இந்த உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் தலைவர் யாருன்னு கேட்டா உடனே பொசுக்குன்னு சொல்லிடக்கூடாது, எனக்கு அவர் தலைவர் இவர் அதெல்லாம் உலகம் நடத்துறது தப்பு கிடையாது. ஓகே, ஒரு இயக்கத்துல இருக்கலாம், கட்சியில இருக்கலாம், அவர் தலைவர், அதெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், நாளைக்கு இருக்காது, இது வேற விஷயம். ஆனா உன் வாழ்க்கைக்கே தலைவர் யாரு என்று கேட்டால் யாருதான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய காலகட்டத்துல யார் யாரும் எதுல வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதுல இருப்பாங்க, இன்னைக்கு அதுல இருப்பாங்க, நாளைக்கு மாறுவாங்க, அது வேற விஷயம், அது நிரந்தரம் இல்லாதது. ஆனால் உன் வாழ்க்கையை யார மாதிரி ரோல் மாடல் அப்படின்னு கேட்டா யாருதான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியினுடைய வாழ்க்கை தான் என்னுடைய ரோல் மாடல். ஏற்பாய் நீங்க தலையில தொப்பி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? எங்கள் முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க சொன்னாங்க. ஏன்பா தலப்பா பேசுறீங்க? முகமது நபி செஞ்சிருக்கிறாங்க அதனால. ஏன்பா தொழுகைக்கு போறீங்க? ஏங்கப்பா தாடி வைக்கிறீங்க? முகமது நபி செஞ்சிருக்கிறார் அதனால. உடனே அவர் கேட்பார், அந்த முகமது நபி நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததுங்க. அவர் எப்போ போன வருஷம் வாழ்ந்தாரா? இல்லையே. அப்ப எப்போ வாழ்ந்தாரு? அவர் மௌத்தா போய் 1400 ஸ்டார்ட் ஆயிட்டார். 1400 வருஷம் முன்னாடி மௌத்தா போன வந்தவர இப்ப எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க? இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நபி மௌத்தா போய் 1400 வருடம் இருந்தாலும் சரிதான், அந்த நபியை நினைத்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே நீங்கள் அந்த மக்களிடத்துல சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்றால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று அவங்களிடத்துல சொல்லுங்க. நபியே உங்களை பின்பற்றினாதான் அல்லாஹ் அவர்களை பிரியப்படுவார். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிரியமே நமக்கு கிடைக்கணும்னா நாம் யாரை பின்பற்றணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பிரியமே நமக்கு கிடைக்கும். நபியை விட்டுட்டு நம்ம அல்லாஹ்வை தொட முடியாது, நபியை தொட்டுட்டு தான் அல்லாஹ்வை செய்ய முடியும். ஏன்னா நபியினுடைய கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கையை எடுத்து அமல் செய்யும் பொழுது, சுன்னத்தான வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். ஒரு ரோல் மாடல் வேணுமா இல்லையா? ஒரு கம்பெனியிலிருந்து ஒரு ப்ராடக்ட் வெளியே வருது, அந்த கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளுக்கு முன்னாடி என்ன தேவை இருக்குது? ஒரு டெமோ தேவை. அந்த டெமோ இருந்தாதான் எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஒரு செல்போன் இருக்கு, அந்த செல்போன் எப்படி யூஸ் பண்ணணும்? ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்? அந்த டெமோ இருந்தாதான் இது அவங்க காமிப்பாங்க, இப்படிதான் சுவிட்ச் போடணும், இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படிதான் தெரியணும். ஓகே, இப்போ பொருள் வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சோம்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணணும். இது போலதான் இந்த வாழ்க்கையின் டெமோ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாழ்க்கைக்கு அழகிய ஒரு முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி பழகினாங்க, எப்படி தன்னுடைய குடும்பத்தில் இருந்தாங்க, தன் மனைவி பக்கத்தில் எப்படி இருந்தாங்க, வியாபாரத்தில் எப்படி இருந்தாங்க, தொழில்துறையில் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் பார்த்து வாழ்க்கை வாழ்ற பார்த்தீங்களா? இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். இந்த ரோல் மாடலை வைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் இஸ்லாம். எனவே தான் அல்லாஹ் சொன்னா, மக்களே உங்களை நான் அப்படியே விட்டுல
என்னமோ உங்களை இந்த உலகத்துல கரெக்டா செஞ்சுட்டா அப்படியே நான் உங்களை விட்டுறல, உங்களை வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த ரோல் மாடலாக அந்த முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை கேட்கிறார். அதனால இன்னைக்கு சரி, நம்ம வீட்டுல ஒரு சாப்பாடு நல்லா நினைச்சு பாருங்க. அதனால தான் நான் சொல்ல வருவேன், எல்லா இடங்களையும் சொல்வது உண்டு, நம்மளை அறியாம நபிகளாருடைய சுண்ணத்துக்களை நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படி தெரியுமா? ஒருத்தர் தொழுவே இல்லைங்க, தொழுகிறவர் இது ஒரு பக்கம் விட்டுருங்க, ஒருத்தருக்கு இவாதத்தே இல்லைன்னு வைக்கிறேன், அவர் தொழுவது சரியா உணர்ந்ததில்லை. ஆனா உண்மையான ஒரு பூமி என்ன தெரியுமா செய்வாரு? அவருக்கு தொழுவ போதல் இதெல்லாம் இருக்குதே இல்லையா, ஒரு பொருளை எடுத்து சாப்பிடும் போது பிஸ்மில்லா அப்படின்னு வாயில போடுவார். செய்யறாரா இல்லையா? இதுதான் முகம்மது ரசூலுல்லாஹி சொன்னது. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, அப்ப தொழுவு மாட்டுற, ஓத மாட்டுற, பள்ளிவாசல் கூட வர மாட்டுற, எதுவுமே இல்லை, ஆனா சாப்பிடும் போது மட்டும் பிஸ்மில்லா, அது என்ன சொல்லப்படுறது? அப்படியே வந்துருச்சு, எல்லாத்தையும் வந்துருது. அதனால தான் சொல்ல வந்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை வழிமுறை இருக்குங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம கூடவே இருக்குது, நம்மளுக்கே தெரியாது. சாதாரணமான மனிதர்கள் கூட சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா உடனே சொல்லுவார். ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் ஒருவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறாரோ அந்த சாப்பாட்டுல என்ன இருக்கிறது? பரக்கத்து இருக்கு. அந்த சாப்பாட்டுல சைத்தான் சாப்பிட மாட்டான், அந்த சாப்பாட்டுல எந்த முசீபத்தும் இறங்காது, பரக்கத்தா போகும். சாப்பிடும் பொழுது ஒரு மனிதன் துஆ ஓதணும், சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் வலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், அல்லாஹ் அந்த சாப்பாடு கொடுத்த நீ தான் உனக்கே புகழ் சுக்ருன்னு சொல்லிடுவோம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், அல்லாஹ் இந்த உணவை நீயே கொடுத்த உனக்கே புகழ்னு அல்லாஹ் அந்த புகழை சேர்க்கணும். நான் சொல்ல வந்தது, நம்மள அறியாமலேயே லைஃப் ஸ்டைல்ல நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நமக்கு தெரியாது, ஆனால் தெரியும். சாதாரணமான சாப்பாடு மட்டுமல்ல, தூங்கும் பொழுது கூட அப்படின்னா, ஒரு மனிதன் தூங்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த உண்மையான மூமியினுடைய உள்ளத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க சொன்னாலும் அப்படிதான் அவர் தூங்குறாரு. வலது கையை கன்னத்திலே வைத்து வலது பக்கமாக ஒருங்கிணைத்து படுத்ததற்கு நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்து. ஒரு அடிமை போல தூங்குதல். ஒவ்வொரு நிலையிலேயும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே ஒட்டிட்டு தான் இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் யாரை பற்றி சொல்றதோ இல்லையோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை கூட நம்ம கலிமாவோடையே சேர்ந்து சொல்லணும். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டு தான் இருக்கும். கலிமா சொல்லுமா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வோட ஜாயின், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு கலிமாவோட ஜாயின், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நம்ம சொல்லிடுறது இல்லை. ஒரு உண்மையான மூமின் எப்போ மூமின் ஆகுவான் என்று கேட்டால் அவன் எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறானோ அப்ப அவன் உண்மையான மூமினாக இருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் நமக்கு ஞாபகம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையோடு நம்பியவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, உலகத்துல யாரை பற்றி நம்ம பேசினாலும் கேட்டாலும் நம்மளுக்கு அழுக வராது. நபிகள் நாயகத்தினுடைய சம்பவத்தை கேட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்துடும். எத்தனை வரலாறுகள் சொல்றதுக்கு நேரம் இல்லை. எத்தனை வரலாறுகள், பெருமானாருடைய பெருமை, பெருமானாருடைய தனிப்புத்தன்மை, அவர்களுடைய சபுர், இதை கேட்டோம்னா நம்ம அழுகிறோம். ஏன்னு கேட்டா ஒரு உணர்வு, இன்றியமையாத உணர்வு, நம்மோடு கலந்துகிட்ட ஒரு உயிரோடு சேர்ந்து இருக்க ஒரு உணர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இந்த உலகத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேருமே நபிகளாரை பாராட்டிட்டு தான் போனாங்க. அதுல குறிப்பா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்துல இன்றைக்கு ஏன் வேற யாரையும் தேவையில்லை, இன்றைக்கு இந்த உலகத்திலே தமிழகத்திலே வாழ்ந்து சென்ற பெரும் பெரும் தலைவர்கள் யாரை வேணாலும் இருந்து பாருங்களேன். எல்லோருமே சொல்வது, இந்த உலகத்திலே சிறந்த தலைவர்கள், அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் முன்மாதிரி யாரும் கேட்டா அவங்க சொல்றது முகம்மது நபி அவர்கள். இந்த ஒரு நாட்டிற்கு நாம் சொல்லுகிறோம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகள் என்று சொல்லுகிறோம். எத்தனையோ பேர் சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று சொல்லுகிறோம். எல்லாத்துலேயும் பேட்டி கேட்டாங்க, நீங்க இந்த நாட்டில் சரியான ஆட்சி நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருந்த முன்மாதிரியா வச்சு நடக்கிறோம்?
சொன்னாங்க, நபிகள் நாயகம் அவர்களுடைய போல ஏன் என்று கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஏனென்றால் அவர்தான் சொன்னது போன்று செய்தார், செய்தது போன்று சொன்னார். எனவே அவரை போன்ற ஒரு ஆட்சி நாட்டிற்கு வரணும். காந்தியடிகிட்ட கேட்கப்பட்டது ஒரு பேட்டி, இந்த இந்தியாவிலே ஆட்சி என்றால் யாரை போன்று இருக்கணும்? அந்த நபிகள் நாயகத்தினுடைய கலீஃபா, அடுத்த கட்ட கலீஃபாவில் வந்த அதில் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியை போல இருக்கணும் என்று காந்தி சொன்னார். பேட்டி கேட்டவர் கேட்டால் ஏன் அப்படி? ஏனென்றால் அந்த நபிகள் நாயகத்தை கற்றுக் கொடுத்த அடுத்த அத்துணை அரசியலையும் அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். எனவே அந்த உமருடைய ஆட்சியை போல இருக்கணும். ஏன் என்றால் உமருடைய ஆட்சி காலத்திலே பாலில கூட தண்ணீரை கலந்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட தூய ஆட்சி. ஏனென்றால் பாலில் தண்ணீர் கலந்தால் அவர்களுக்கு தண்டனை. ஏன்? மனிதன் ஆரோக்கியத்தோடு குடித்து வாழ்வதே பால் தான். அந்த பாலில் தண்ணீர் கலந்தால் என் ஆட்சியில் தண்டனை என்பதே என்று சொன்னார்கள். அதுபோன்ற ஆட்சி வேண்டும் இந்தியாவில் காந்தியடிகள் சொன்னார்கள். தந்தை பெரியார் சொல்ல தேவையில்லை. தமிழகத்தின் அறிந்த மாமேதை இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் முன்னுதாரணம் காட்டக்கூடிய தந்தை பெரியார் சொன்னார், நபிகள் நாயகத்தினுடைய சமூகம் அவர்கள் கட்டமைத்து உருவாக்கிய இந்த சமூகத்தை போன்று நாம் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு தருணத்தில் சொன்னார், 5 மணிக்கு ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்றினால் மாலை 5 மணிக்கு அவன் சகஜமான மனிதனாக மாறிவிடுகிறார். காலை 5 மணிக்கு முஸ்லீம் ஆனால் மாலை 5 மணிக்கு அவனுக்கு எல்லாம் கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுறத புரிஞ்சு. அப்போ எல்லா தலைவர்களும் புரிந்திருந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அமெரிக்காவில் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் பல்வேறு புத்தகங்களை எழுதிவிட்டு இப்ப அவர் யோசிக்கிறாரு, உருப்படியான ஒரு புத்தகத்தை எழுதணும், தெளிவாக எழுதணும், அந்த புத்தகம் உலக அளவில் பிரசித்தி பெறணும், அப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும், என்ன எழுதலாம் யோசிக்கிறார். யோசிச்சு ஒரு கடைசியா உள்ளத்துல வந்தது என்னன்னு, எதற்கே எழுதிட்டோம், இந்த உலகத்துல யார் தலைவர்களாக வந்தார்களோ அந்த தலைவர்களுடைய பட்டியலை நாம் போடலாம். எத்தனை பேர் போடலாம்? ஏன்னா நிறைய பேர் தலைவர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அலெக்சாண்டர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஈராக்கினுடைய அதிபதி, அந்த காலத்தினுடைய பாரசீகத்தினுடைய அதிபதி, அந்த காலத்தினுடைய ஈராக்கினுடைய தலைமை ஹாரூன் ரஷீத் பாதுஷா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி தலைவர்கள் செலக்ட் பண்ணி நம்ம புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு அந்த புத்தகத்துல மிக முக்கியமானவர்களை மட்டும் எழுதணும். எத்தனை பேர் எழுதினான்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் எழுதினாங்க. இவர் செலக்ட் பண்ணது 100. எத்தனை செலக்ட் பண்ணாங்க? 100. அப்போ உலகம் முழுக்க அவர் தேடுற உலக தலைவர்களே சிறந்த தலைவர்கள் 100 பேரை தேடுற 100 பேரை தேடி அந்த 100 பேருடைய வாழ்க்கை வரலாறு சேகரிக்கிறார். வாழ்க்கை வரலாறு சேகரிக்கிறார். சேகரித்து 100 தலைவர்களுடைய பேர் லிஸ்ட் வந்துருச்சு. அவங்களுடைய ஹிஸ்டரி முழு பயக்கட்டா எல்லாமே வந்துருச்சு. எங்க பிறந்தாங்க, எங்க வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி அவங்க இந்த அளவுக்கு சிறந்த தலைவரானார்கள் எல்லாத்தையும் எழுதிட்டாரு. இப்போ அடுத்த கட்ட இவருடைய நெருக்கடி என்னன்னு சொன்னா, இந்த 100 பேர்ல யார் பேரை 10 போடுறது. இந்த 100 பேர் தான் புத்தகத்துல யார் பேரு 10. ஏன்னா ஆயிரக்கணக்கான தலைவர்கள் 100 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 100 பேர்ல தர வரிசையில் இருக்குல்ல, நம்பர் 1, 2, 3, 4. இதுல யார் நம்ம 10 வைக்கிறது? அப்ப அதுல ரொம்ப ஆய்வு செஞ்சு கடைசியாக அவர் 100 தலைவர்கள் ஒரு ஆளாக எடுத்த நம்மளுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலையை ஃபர்ஸ்டாக கொடுத்தார். 10 நபி, 2வது அடுத்தடுத்து அப்படியே 100 தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. புத்தகம் பிரித்தானது, அச்சடித்து வெளியிடப்பட்டது, விநியோகிக்கப்பட்டது. சமூகத்திற்கு மத்தியில் வெளியே வந்தோம்னா ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. இன்னொரு பக்கம் பெரிய வரவேற்பு.
மைக்கேல் ஹார்ட் பெரிய புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். சமூகத்திற்கு மக்களுக்கு அமெரிக்கா, லண்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள்லாம் பெரிய புகழ் பறகுது. இன்னொரு பக்கம் அந்த புத்தகத்தினுடைய விமர்சனம் ஏன் அப்படின்னு கேட்டா, அடுத்து ஒரு பேட்டி அவரிடத்துல பல நியூஸ் சேனல், பல மீடியாக்கள் வந்து கேட்கிறாங்க. மைக்கேல் ஹார்ட் கிட்ட, நீங்க புத்தகத்தை எழுதுனீங்க தப்பு இல்லை, இவ்வளவு அருமையான புத்தகத்தை இருக்கீங்க, ஓகே, ஆனா இந்த புத்தகத்துல முகம்மது நபியை முதல் ஆளா போட்டு வச்சிருக்கிறீங்களே, ஏன் போவீங்க? ஏன்னா இவர் எழுதிய இந்த மனிதர் இவர் முஸ்லீம் இல்லை, இவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் ஒரு கிறிஸ்தவர். மைக்கேல் ஹார்ட் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். மக்கள் கேட்டாங்க, நீங்க கிறிஸ்தவரா இருந்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மதத்தலைவர் என்று நீங்க போட்டிருக்கீங்க முகமது நபி, ஏன் போட்டீங்க? கடுமையான விமர்சனமாகுது, எல்லாருக்கும் நோக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், நீங்க மதம் தாய் பூஜையை நீங்க பார்க்காதீங்க. மைக்கேல் ஹார்ட் சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மதம் தாயை பூஜை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். இன்னைக்கும் அப்படித்தான். எந்தெந்த விஷயங்களை மதம் கண்ணோட்டத்தோட பார்க்கணுமோ பார்க்கணும். ஆனால் இதையும் கடந்து மனித நேயத்தோடு நாம பார்த்தால் இந்த நாட்கள் உலகத்தில் எங்கேயுமே சந்தேகம் இருக்கிறது. அவனுக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, எல்லாமே இருக்குது. நானும் அப்படிதான் இருக்கேன். அவ்வளவுதான். மனிதன் ஒன்னா இருக்கணும். இதே தலைவருக்கு இன்றைக்கு சரி 100 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எடுத்து பாருங்க. அவர் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு தட்டெல்லாம் சோறு சாப்பிடுவாங்க, ஒரே தட்டை. ஏன்னு கேட்டா அதுதான் நட்பு, அதுதான் இந்தியா, அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தமிழன். சரி, ஒரு நட்பு. மனித நேயத்தை கடந்ததுதான் மதம். மதம் வேற, மனித நேயம் வேற. மதம்னு வரும்போது நீங்க தொப்பி போட்டுட்டு நாம ஒரு சிறு தொழுவலுக்கு நீங்க வந்துடும். அவர் எடுத்துட்டு படிக்கிறார். வெளியே போனோம்னா ஒரு அன்போடு பாசத்தோடு அவர் நம்ம கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம், நாம அவர்கிட்ட உதவி கேட்கணும் கூட. இதுதான் வாழ்க்கை. எனவே நம்மளுடைய பழக்க வழிபாடுகள் மதம் சார்ந்த விஷயங்கள் வேற, மனிதம் சார்ந்த விஷயங்கள் வேற. மனித நேயத்தோடு வாழ்ந்தால் இந்த உலகத்துல கலவரங்களோ எந்த ஒரு சந்தேகத்திலோ இருக்காது. இதை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா புரியணும். முகமது நபி மதீனாவுக்குள்ள வரும் பொழுது இஸ்லாம் உள்ள வந்துருக்கு, முஸ்லிம்கள் தான் ஆட்சி இருக்குது. ஆனா அங்கே கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருக்கிறாங்க. முகமது நபி நினைச்சிருந்தா அந்த யூதர்களே கிறிஸ்தவர்களே இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். நான் கிடையாது. ஏன்னா நபி சொன்னாங்க, என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்கு. ஆனால் இந்த உலகம் நம் அனைவருக்கு. அவ்வளவுதான். என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்கு. இந்த உலகம் நம் அனைவருக்கு, எல்லாருமே என்ன வணக்கம். அதனால்தான் குர்ஆன்ல எல்லாம் சொன்னாங்க, தீனுக்கும் வலியங்கி, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. மதீனாவுக்குள்ள வந்தவங்க கூட யாரையும் இழந்தீங்க. அதனாலதான் இன்றைக்கு நீங்க பாருங்களேன், எத்தனையோ நம்மளுடைய அருமை தொப்புள்கூடி உறவுகள், நம்மளுடைய அருமை சகோதரர்கள், அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் சவுதியில வேலை பார்க்கிறாங்க, ரியாத்துல வேலை பார்க்கிறாங்க, ஜித்தாவுல வேலை பார்க்கிறாங்க, எத்தனையோ பேர் கத்தார்ல வேலை பார்க்கிறாங்க. எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். அந்த இஸ்லாமிய நாட்டுல இவங்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, அங்க பார்க்கறது மனிதன். எந்த மதமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் மதத்தால் கலவரம் பண்றவர்களுக்கு நாம சொல்லுகிறோம். இஸ்லாமிய நாடுகள்ல யாராவது முஸ்லீமை தவிர வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்லையே, இன்னைக்கும் இதே ஊர்ல எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கலாம், சவுதியில் இருப்பாங்க. அப்போ மதம் வேற, மனிதன் இருக்கிறார். அதைத்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ நான் சொன்ன வந்தது, இந்த மைக்கேல் ஹார்ட் கேள்வி கேட்டாங்க, 100 தலைவர்கள முகமது நபியை போட்டிருக்கீங்க, இந்த முகமது நபியை நீங்க ஏன் போட்டீங்க? அவங்க முஸ்லீமா இருக்கு, நீங்க கிறிஸ்தவரா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மைக்கேல் ஹார்ட் சொன்னாரு, அப்படி இல்லைப்பா, நான் மதம் பார்த்து இந்த இடத்துல நான் போடல, நான் கிறிஸ்தவன் தான். ஆனால் முகமது நபியை நான் ஏன் எழுதினேன் என்று சொன்னால், இந்த 100 தலைவர்களும் தெரிந்தவர்கள் தான். ஆனால் 100% சொன்னதை செய்தவர், செய்ததை சொன்னவர் முகமது நபி மட்டும்தான். அதனால்தான் அவர் சொன்னார். ஏன்னா மற்றவங்க கூட ஒரு கட்டத்துல ஏதாவது வாக்கு கொடுத்து மீறி இருக்கலாம், ஏதாவது நிலை தடுமாறி நடந்திருக்கலாம். ஆனால் முகமது நபி மட்டும் அப்படி எந்த நேரத்தில் செய்யவே இல்லை. அதனால்தான் என்னுடைய இந்த புத்தகத்திலே முகமது நபியை நான் என் வாழ்க்கையினுடைய வரலாற்றில் இந்த 100 புத்தக தலை
சர்வைவர் என்ற இந்த தலைப்புல முகமது நபியை எழுதுறேன் அப்படின்னு சொன்னது எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க. இன்றைக்கும் அந்த புத்தகம் இன்றைக்குள்ள எல்லா நூலகங்களிலேயும் இருக்கிறது. வாய்ப்புள்ளவங்க எடுத்து படிச்சு பாருங்க. மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு புத்தகம், உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம். 100 தலைவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம் கொடுத்த ஒரு புத்தகம். எனவே மனிதநேயத்தை போதித்த முகமது நபி அவர்கள் இன்னைக்கு புத்தகத்தில முதலிடம், வாழ்க்கையில முதலிடம், சகோதரத்துவத்தில் முதலிடம், சமாதானத்தில் முதலிடம், சண்டை சச்சரவுகளை நீக்கி மக்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சமர்ப்பணம் ஒரு அழகிய உண்மை. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னா வஜாஅக்கும் மினல்லாஹி நூரு வ கிதாபும் முபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வஜாஅக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு நூறு வருகிறது. அல்லாஹ் சொன்னான் வஜாஅக்கும் மினல்லாஹ் நூரு வ கிதாபும் முபீன். அல்லாஹ் சொன்னா மக்களே சண்டை போட்டு இருக்கிறீங்க, அநியாயம் அலட்சாட்டி செய்றீங்க, எவ்வளவோ பண்றீங்க, உங்களுக்கு நான் இறுதி தூதராக வந்தவன் அனுப்ப போறேன். அவர் எப்படி இருப்பார்னா நூறுனா பிரகாசம், ஒளி, ஒரு ஒளியை போன்று இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் அனுப்ப போறேன். அந்த மனிதன் வந்ததற்கு பின்னால் இந்த உலகத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அல்லாஹ் சொன்னான் 100 கிதாபும் முபீன், தெளிவான வேத புத்தகம். இன்னைக்கு நாம வச்சிருக்கிற குர்ஆனும் அந்த குர்ஆனை இறக்குவதற்கு காரணமாக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அந்த நூறு வந்தது, மக்கா தெரிந்தது, மதீனா சிறப்பானது, இந்த உலகமே சிறப்பாகி இன்றைக்கு ஸ்ரீமுஸ்லிம் மக்களும் கூட உட்கார்ந்து அந்த முஹம்மது நபியை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்னா, பேச வைத்தவன் அல்லாஹ், பேசுவதற்கு தூண்டியவன் அல்லாஹ், அந்த நூரை முழு உலகம் முழுக்க பெயர் புகழை பரவச் செய்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 1400 வருடம் முன்னால் வாழ்ந்த அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு பேசுறேன். அதுதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நாம மட்டும் நபி அவர்களை பற்றி பேசல, இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு காலம் இருந்துச்சு முகமது நபின்னு சில பேர் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, சோசியல் மீடியாக்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் விவாத வேலைகள்லையும் பல்வேறு தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகள்லையும் முகமது நபியை பற்றி பேசப்படுது. எத்தனை டிவி சேனல் தெரியுமா? நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், பல பேர் மீடியால பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் முன்னுதாரணமா காட்டுறாங்க. பட்டிமன்ற நிகழ்ச்சிகள், கருத்தரங்க நிகழ்ச்சிகள், பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பேசும்போது அந்த பிள்ளைங்க முஸ்லிம் பிள்ளைங்க இல்ல, மற்ற நம்மளுடைய அருமை தொப்புள் கொடி உறவுகள், நம்மளுடைய அருமை சகோதரர்களுடைய பிள்ளைகள் தான். ஆனா முகமது நபியை பத்தி சொல்றாங்க. அவங்க பட்டிமன்றத்துல பேசும்போது சொல்றாங்க, ஐயா முகமது நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க, சொல்றதா இல்லையா? அப்போ நபிகளாருடைய பெயரும் புகழும் இன்றைக்கும் சமூக ஊடகங்களிலே பேசப்படுகிறது என்றால் அல்லாஹ் நம்முடைய ஆட்சி வைத்திருக்கிறார். எத்தனையோ பல தொலைக்காட்சி விவாதங்களிலே நாம் பார்த்திருக்கலாம். நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஹதீஸை எடுத்து சொல்றாங்க. இதை விடுங்க, பல்வேறு அரசியல் கூட்டங்கள், இன்றைக்குள்ள இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள், பல மேடைகள்ல நபிகள் நாயகம் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு அரசியல் கூட்டங்கள்ல பேசப்படுகிறது. பல்வேறு நாளிதழ்கள், பல்வேறு மாத இதழ்கள், பல்வேறு புத்தகங்கள், அதையும் கடந்து இன்னைக்கு உலக மக்கள் எல்லோருமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசுறாங்கன்னா அல்லாஹ் அவர்களை பேச வச்சிருக்கிறார். எத்தனை கூட்டங்கள் தெரியுமா? இன்னைக்கு நம்மளுக்கு கூட தெரியாத சில செய்திகளை அவங்க படிச்சுட்டு சொல்றாங்க. பாய் இது உங்களுக்கு தெரியுமா? இந்த செய்தி பாருங்க நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பல விஷயத்தை நான் சொல்றேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை இன்றைக்கு அந்த மருத்துவர்கள் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு வெளியே சொல்றாங்க. என்னன்னா ரொம்ப தேவையில்லை, பல உதாரணங்கள் இருக்கிறது. அதுல மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்ற ஒரு குறிப்பு, மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க என்னன்னா, சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்காதீங்க, அது நோயை ஏற்படுத்தும். அதே போல சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர் குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடித்தவுடன்
தண்ணீர் குடிக்கக்கூடாது. அரை மணி நேரம் கழிச்சு தான் என்ன செய்யணும், தண்ணீர் குடிக்கணும். இதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. புகாரில ஹதீஸ் வருது, சாப்பிடுவதற்கு முன்னால் வேண்டாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க, உணவு சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது தேவைப்பட்ட கொஞ்சமா மீடியமா குடிச்சிடும், கிளாஸ்லாம் குடிக்கூடாது. அதில் எப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கை கழுவிட்டோம்னா நம்மள பழக்கம் சில பேர் கிளாஸ்ல தான் தண்ணி குடிப்போம், குடிக்கூடாது. ஏன்னா அவ்வளோ உணவு வயிற்றுக்குள்ள இருக்கு. கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிச்சோம்னா எல்லாம் என்ன செஞ்சிடும், வயிற்றுக்குள்ள கலந்து போய் பல நோய் ஏற்படுத்தும். அதனால முகமது நபி அன்னைக்கே சொன்னாங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால தண்ணி குடிங்க, சாப்பிட்டதுக்கு பின்னால் என்ன செய்யாதீங்க, தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடித்து 3/4 மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு என்ன செய்யணும், தண்ணீர் குடிக்கணும். இது 1400 வருஷம் முன்னாடி மருத்துவம் வளர்வதற்கு முன்னால் முகமது நபி சொன்ன அதிகம். இன்னைக்கு டாக்டர் உட்கார்ந்து சொல்றாரு, பாய் உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா பாய் அங்கே போயிருக்கா டாக்டர் ஜீரணமே ஆகுமானது, இவர் போறாரு பாய் ஜீரணமே ஆகலை, எந்த பொருளை சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகலை. கடைசியாக டாக்டர் கேட்டாரு, பாய் உங்களுக்கு தெரியாதா, நபிகள் நாயகமே சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்லியிருக்காங்க? அப்புறம் தான் அவர் சொல்றாரு, சாப்பிட்டதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ சாப்பாடு சீக்கிரத்துலேயே நம்ம இன்னும் உங்களுக்கு ஒரு படி நான் மேலே சொல்ல போனால் பயப்படாதீங்க. சாப்பிட்டோன்னு நாம இன்னைக்கு ஒரு படத்தை என்ன வச்சுருக்கோம்னா, பிரியாணி சாப்பிட்டாட்டா உடனே என்னது என்ன குடிப்போம், என்ன வருது, ஆமாம் அப்படிங்கிற சொல்ல முடியாது. சாப்பிட்ட உடனே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்குவா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்குவா, உடனே பாட்டு பார்க்கலாம். இன்னைக்கு குடிக்கிறது பழக்கமாக இருக்குது உங்களுக்கு. ஒரு ஏதாவது ஒரு பெப்சி, 7up, சரி ஓகே, அதை பற்றி நான் பேச வரல. அப்போ இந்த தண்ணீர் வகைகள் கேஸோட உள்ள போகுது. இவர் சொல்றாரு, 7up குடிச்சாங்க செரிமானம் ஆயிடுது. நிச்சயமா அவர் நோய் தான், தப்பா இருக்காது, உண்மை தான். என்கிட்ட சில விஷயங்கள் நாங்கள் உள்ளது என்றால் நான் அப்படியே சொல்லிடுறேன், அது உண்மை அதுதான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சாப்பிட்டோன்னே இந்த கேஸ் டைம்ல சாப்பிட்டோன்னே நாம தண்ணீர் குடிச்சோன்னா உடனே ஒரு ஏப்பம் வரும், வேற ஒரு ஏப்பம் விட்டாரு, ஜீரணமாயிட்டு போயிடாரு. அது ஜீரணமாக மொத்தமா வச்சுட்டு ஏதாவது ஒரு நோயில் போய் விடும்போது எல்லாம் பாருங்க. சாப்பிட்டதுக்கு பின்னாடி தண்ணியே நம்பி குடிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு, அதுல என்ன இருக்குது, கேஸ் இருக்குது. அதை அப்படியே உடல்ல பல நோய் ஏற்படுத்தலாம். அப்போ மருத்துவர்கள் சொல்றாங்க, சாப்பிட்டவங்க தண்ணியே குடிக்கூடாதுன்னா இது போன்ற கேஸ் ஐட்டங்களை நீங்க எப்படி சாப்பிடலாம், அதை சாப்பிட்டு வயிற்றுல சேர்ந்து அதெல்லாம் பாதுகாக்கணும். நாளைக்கு அல்சர் வரைக்கும் போதும். நான் ஏன் இப்போ இதை சொல்ல வந்தேன்னா, நான் நல்லா இருக்கிறேன். 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, சாப்பிட்டதுக்கு பின்னாடி தண்ணி குடிக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம் தான் எவ்வளோ பெரிய உடல் ஆரோக்கியம் பாருங்க. இன்னைக்கு மருத்துவம் கண்டுபிடிக்குது, நபியவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களே எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடித்தால் அவ்வளவு நோய்கள் வருகிறது அப்படின்னு இன்னைக்கு மருத்துவ குறிப்பில் வந்தோன்னே இன்னைக்கு டாக்டர் சொல்லி விடுறாரு, சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அல்லாஹ் இந்த 1400 வருஷம் முன்னால முகம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அழகா சொல்லி இருக்கிறாங்க. எனவே நபியை அவங்க சொல்லிக் கொடுத்ததுதான் இன்னைக்கு மருத்துவம். நபியவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் இன்னைக்கு மருத்துவம். தூங்குகின்ற முறை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி தூங்கணும்னா வலது பக்கமா இப்படி சாய்ந்து இந்த கையை வலது கன்னத்துல வச்சு வலது பக்கமா இப்படி சாய்ந்து தூங்கணும்னு. இன்னைக்கு மருத்துவர் சொல்ற ஹார்ட் பேஷண்ட், அதே போல ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னா வலது பக்கமா இப்படி கன்னத்துல கையை வச்சு சாய்ந்து தூங்கணுன்றாங்க. நாம இன்னைக்கு மல்லாந்து படுப்பதுனாலையும் குப்புறப்படுப்பதுனாலையும் இடது பக்கமா ஹார்ட்டுக்கு இந்த பக்கமா இப்படி கை வச்சு படுத்தாலோ ஹார்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடது பக்கமா இப்படி படுத்தோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு என்ன செய்யுது, அழுத்தம் கொடுக்கணுமா. மூச்சு விடும்போது அது நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு 20-30 வருஷம் கழிச்சு இருதய அடைப்பு அந்த மாதிரி இருக்கணும், ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போதும். அப்போ நபிகள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, வலது பக்கமா தூக்குனீங்க. மருத்துவம் சொல்லுது, வலது பக்கமா தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர் எதுவுமே வராது, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு 1400 வருஷம் முன்னாடி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சாப்பிடுறது எப்படி, தூங்குறது எப்படி, தண்ணி குடிக்கிறது எப்படி இருக்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்திலேயே உலகம் போற்று தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அதனால்தான் சொல்கிறோம். அதனால்தான் உலகம் போற்றும் தலைவர். இந்த உலகத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் தன்னை பற்றி தான் சொல்லி போனாங்க.
ஆனா நபி தன்னை பத்தி எந்த இடத்துலயும் சொல்லல, மக்களுக்கு நல்லதை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இப்படி சாப்பிடுங்க, இப்படி தூங்குங்க, இப்படி வாழ்க்கை வாழுங்க, குடும்பத்துக்கு போனீங்கன்னா சந்தோஷமா மனைவி மக்கள்கிட்ட பேசுங்க. நபி சொன்னாங்க, உங்களிலேயே சிறந்தவர் யாரும் சிறந்தவர் தெரியுமா? உன் மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் சிறந்தவர். அல்லாஹ் அக்பர். கைருக்கும் அகலி வான கைரும் என் அகலி. உங்களிலே சிறந்தவர், உங்களிலே சிறந்தவர், உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர். நான் என் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம இன்னைக்கு நினைச்சுட்டோம், எனக்கு ஊர்ல பெரிய பேர் இருக்கு, ஊர்ல எல்லாம் புகழ்றாங்க, எல்லாம் நினைச்சுக்கலாம். ஆனா நபி சொன்னாங்க, ஊர்ல பேர் வாங்குறதுலாம் முக்கியம் இல்லப்பா, முதல்ல ஊர்ல பேர் வாங்கணும். ஊர்ல பேர் வாங்குறது முக்கியம் இல்ல, எங்க வாங்கணும் பேரு? வீட்டை தன் மனைவி இடத்தில் பேர் வாங்குபவர் தான் நல்லவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல மக்கள் சொல்றாங்க, பெண்களுக்கு இஸ்லாமில் முன்னுரிமை இல்லை, பெண்கள் அப்படி இப்படின்னு இஸ்லாம் கஷ்டப்படுறது இல்லை. பெண்களுக்கு மதிப்பு கொடுத்ததுனால்தான் முகமது நபி அவர்கள் ஒரு ஆண் நல்லவனா கெட்டவனா என்று சொல்வதே யார்தான் சொல்லணும்? மனைவிதான் சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அப்ப பெண் இனத்தை நபி அவர்கள் எந்த அளவுக்கு தூக்கி வச்சிருப்பாங்க. பெண் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை முதல்ல நீக்கி கொடுத்ததே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த காலத்துல பெண்கள்னாலே குழந்தை பிறந்தாலே கபூர்ல அடங்கிடுவாங்க. பொம்பளைக்குள்ள பிறந்துச்சு அப்படின்னா அந்த அக்கா நேரம் வருவார், என்ன குழந்தைன்னு கேட்பாரு. ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு விட்டுருவாரு. என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளையா நீ குடு அப்படின்னு வாங்கி அல்லாஹ் பாதுகாக்கணும். நடந்தது வரலாறுல இருக்குது. சஹாபாக்களுடைய முன்னாள் காலத்துல அந்த குழந்தைய வாங்கி போய் குழி தோண்டி உயிரோட அந்த பச்சை பெண் குழந்தைய நினைச்சிருவாங்க, புதைச்சிட்டு வந்துருவாங்க. முகமது நபி வந்துதான் பெண்களுடைய உரிமையை பேசி அந்த பெண்கள் எவ்வளவு வரக்கத்தானவர்கள் சொன்னவனதான் நபி சொன்னாங்க, நீங்க பெண்களை போய் குழி தோண்டி புதைஞ்சிருங்க. அப்படி இல்லப்பா, பெண்கள் தான் உங்களுக்கு வரக்கத்தது. அந்த பெண் உனக்கு மனைவியாக வரும்பொழுதும் நீ உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்கிறாய், உனக்கு குழந்தையா பிறக்கும் பொழுதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்தை மேல தூக்கி சொன்னாங்க. அதனால தான் நபி சொன்னாங்க, யார் ஒருத்தவர் 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்து நல்ல முறையில் அந்த பெண் குழந்தையை வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுத்து வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். 2 வரல காமிட்டாங்க. 2 வரல என்ன அர்த்தம்? நபிக்கு பக்கத்துல இவர் இருப்பார். யாரு? பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர். 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல வந்தோம், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தான் மனிதர்களுக்கும் சரி, இன்றைக்குள்ள மருத்துவத்திற்கும் சரி, எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறேன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பொருளாதாரம், வியாபாரம், குடும்பம், மனைவி, மக்கள் எல்லா நேரங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் நம்மோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் வாழ்க்கையை அன்றாக கடைபிடிக்கக்கூடிய எல்லா தருணங்களிலேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ், எனவே இது போன்ற மஜ்லிஸ்களின் மூலமாக அந்த முகமது நபியை பற்றி தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற மீலாது விழாக்கள், உத்தம நபியினுடைய உதய தின விழாக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. நபியினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது நோக்கம் அல்ல, நபியினுடைய பிறந்த தினத்தை முன்வைத்து அந்த முகமது நபியினுடைய வாழ்க்கையை தெரிந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்குதான். எனவே இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதையே நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் என்பதை இன்றைய தினத்திலே நான் இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே தான் சொல்ல வந்தேன், இந்த உலகத்துல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பற்றியும் தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய குடும்பங்கள்ல சொல்லலாம், கஷ்டம் இருக்கு, வறுமை இருக்கு, சோதனை இருக்குது, எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை, வியாபாரத்துல வரக்கத்து இல்லை, வீட்டுல முசீபத்தா இருக்கு, என்ன செய்யறது, என்ன வழி? ரொம்ப பேர் சந்தேகப்படலாம். ஒன்றுமே இல்லை, சாதாரணமான விஷயம். இதை நினைத்து பயந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த மக்களுக்கு